Hello viewers, welcome back to English Teacher Channel. This is Manu. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெரிய வாக்கியங்கள் கிடையாது. நம்ம அடிக்கடி பயன்படுத்தின டெய்லி வாழ்க்கையில யூஸ் பண்ண வாக்கியங்களை தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போறது சின்ன சின்ன வாக்கியங்கள். நம்ம அன்றாட வாழ்க்கையில அதிகமா பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன வாக்கியங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இந்த வாக்கியத்துல எத்தனை சென்டென்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. காலம் தாழ்த்தாமல் நம்ம நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, விஷயத்துக்கு வா. இது நம்ம சொல்லுவோம். யாராவது சுத்தி வளைச்சு பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம டைரக்டா என்ன சொல்லுவோம்? சுத்தி வளைச்சு பேசாத, விஷயத்துக்கு வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ விஷயத்துக்கு வா, இதை நம்ம எப்படி எழுதுறது? நமக்கு எல்லா சென்டென்ஸுமே சப்ஜெக்ட்ல தான் ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருந்தா அந்த சென்டென்ஸ் வந்து சப்ஜெக்ட்ல ஆரம்பிக்கலாம். ஆனா இங்க நம்ம பேசுறது எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள். சோ அங்க ஒருத்தர் பேசுறவங்க இருப்பாங்க, கேட்கிறவங்க இருப்பாங்க. இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல நடக்கிற டிஸ்கஷன் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நம்ம வா அதுதான் எழுதணும். சோ வாங்கிறது நம்ம என்ன சொல்வோம்? கம். விஷயத்துக்கு, விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லும் போது விஷயம்னால என்ன சொல்லுவாங்க? பாயிண்ட். பாயிண்டா பேசுறான் சொல்லுவாங்க இல்லையா? அந்த பையன் பாயிண்டா பேசுறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ விஷயமா பேசுறான் அப்படின்னு அர்த்தம். சோ விஷயத்துக்கு பாயிண்ட். அப்போ கம் பாயிண்ட். இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும்? சேர்த்து எழுதணும். அப்போ விஷயத்துக்கு இக்கு அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு ப்ரிபோசிஷன் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா டு. சோ விஷயத்துக்கு அப்படிங்கும் போது கம் டு. ப்ரிபோசிஷன் போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ஆர்டிகிள்ஸ் எழுதணும். கம் டு த பாயிண்ட். விஷயத்துக்கு வா அப்படின்னு சொல்றதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா கம் டு த பாயிண்ட். அடுத்தது பாருங்க, நல்லா யோசி. எதையாவது சொல்ல வந்திருப்பாங்க, டக்குன்னு உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஒரு பிளாஷ் அவுட் ஆன மாதிரி அப்படியே மறந்து போயிடும். என்னாச்சு? நல்லா யோசி, யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் நல்லா யோசி. நல்லா யோசிங்கிறத நம்ம எப்படி சொல்றது? யோசி அப்படின்னா நல்லா. நம்ம யோசி எழுதியாச்சு, திங்க். அடுத்து நல்லா, நல்லான்னு சொல்லும் போது வெல். அப்போ திங்க் வெல். ஓகே, திங்க் வெல், நல்லா யோசி அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இதை பயன்படுத்துவோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, ஏதாவது செய். ஓகே, இதுவும் சொல்லுவாங்க. ஒரு வீட்டுல 4-5 பேர் இருந்தாங்கன்னா எல்லாருமே வேலை செய்வாங்க. அதுல ஒருத்தங்க என்ன செய்வாங்க? வேலை செய்யாம இருப்பாங்க. அவங்கள பார்த்து என்ன செய்வோம்? எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நீ ஏதாவது செய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏதாவது செய் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செய் எழுதிக்கலாம். ஓகே, டு. செய்யினா டு போட்டாச்சு. ஏதாவது, ஏதாவது, ஏதாவதுன்னா என்ன சொல்லுவோம்? சம்திங். சோ do something. do something அப்படின்னா ஏதாவது செய் அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, கவனமாக செய். இது ஏதாவது செய்யின்னு பார்த்தோம், அடுத்தது கவனமாக செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கவனமா எதையோ செய்ய சொல்லி இருக்கிறாங்க. இப்போ கவனமாக செய்யினாலும் நம்ம ஃபர்ஸ்ட் என்னதான் போடணும்? do தான் செய்யணும். ஓகே, do போட்டாச்சு. அடுத்தது கவனமாக அப்படின்னா கேர்ஃபுல். கேர்ஃபுல். ஆனா நம்ம இங்க கேர்ஃபுல்னு போடக்கூடாது, கேர்ஃபுல்லி. ஓகே, அப்ப டு கேர்ஃபுல்லி அப்படின்னு போட முடியுமா? போடக்கூடாது. டு இட் கேர்ஃபுல்லி. கவனமாக செய் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அங்க எதையோ ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது செய்யற வேலையை வந்து கவனமா செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டூ இட் கேர்ஃபுல்லி, கவனமாக செய் அப்படின்னு சொல்றது. சோ எதையோ செய்யற விஷயத்த நம்ம சொல்றதுனாலதான் டூ இட் கேர்ஃபுல்லி அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது பாருங்க, என்னை தனியாக விடு. ஏதோ டென்ஷன்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அதை சுத்தி என்ன செய்வாங்க? டென்ஷனை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரி எதையாவது பேசிட்டே இருப்பாங்க. உடனே என்ன சொல்லுவாங்க? தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் தனியா விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் தனியா விடுங்க, என்னை கொஞ்சம் தனியா விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை தனியாக விடு அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விடு. விடு அப்படிங்கறது என்ன சொல்லுவோம்? லீவ். ஓகே, விடு அப்படின்னா லீவ். என்னை அப்படின்னா லீவ் மீ. ஓகே, லீவ் மீ. தனியாக, தனியாக அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்வோம்? alone. சோ leave me alone அப்படின்னு சொல்லணும். என்னை தனியாக விடுன்னு சொல்லும் போது leave me alone. நம்ம இதை எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம் அப்படின்னா justன்னு சொல்லிக்கலாம். justங்கிற ஒரு வேர்டை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்தாலும் இதோட பொருள் மாறாது.
ஜஸ்ட் லீவ் மீ அலோன், என்ன தனியா விடு அப்படின்னு சொல்றது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, வெளிப்படையாக பேசு. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசுவாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாத, வெளிப்படையா பேசு, என்ன இருக்குதோ அதை பேசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வெளிப்படையாக பேசு அப்படின்னு சொல்றத நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், பேசு தான் எழுதணும். சோ ஸ்பீக். வெளிப்படையாக அப்படின்னு சொன்னா என்னது, frank அப்படி சொல்லுவாங்க இல்லையா, frankly. இந்த மாதிரி அட்வர்ப் வந்துட்டாலே என்ன செஞ்சிடணும் அப்படின்னா ly போட்டு எழுதணும். சோ ஸ்பீக் frankly, வெளிப்படையாக பேசு. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நான் சொல்வதை கேள். ஓகே, நான் சொல்வதை கேள் அப்படின்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேள் தான் நம்ம எழுதணும். கேளுக்கு என்ன சொல்லுவாங்க, லிசன். லிசன், என்ன நான் சொல்றத கேள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க நான் அப்படிங்கும்போது லிசன் டு மீ, லிசன் டு மீ. ஓகே, நான் சொல்வதை கேள் அப்படிங்கிறதுக்கு லிசன் டு மீ. இங்க லிசன் டு மீ அப்படின்னு சொல்லிட்டாலே அங்க அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. ஓகே, அதனால நான் சொல்வதை கேள் அப்படிங்கும்போது லிசன் டு மீ, அந்த மீனிங் வந்துடும். நம்ம இன்னைக்கு பாக்குற சின்ன சின்ன வாக்கியங்கள்லாம் நம்ம தமிழ்ல அதிகமா பேசுற வாக்கியங்கள் தான். அதனால இன்னைக்கு நம்ம பார்த்த சென்டென்ஸ் எல்லாம் நீங்க லைஃப்ல கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல நீங்க பேசக்கூடிய வாக்கியங்கள் இதுல இருந்தா கண்டிப்பா நீங்க அதை வந்து உங்க லைஃப்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இப்ப அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். அதை உடனே செய். ஒரு சில வேலைகளை வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா உடனே செய்யாம இழுத்தடிச்சிட்டு இருப்போம். அப்புறம் செஞ்சுக்கலாம், ஒரு மணி நேரம் கழிச்சு செஞ்சுக்கலாம், இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு செஞ்சுக்கலாம், அந்த மாதிரி அந்த வேலையை இழுத்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி செய்யாம அதை உடனே செய். எதா இருந்தாலும் என்ன செய், அதை உடனே செய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அதை உடனே செய் அப்படின்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும், செய். செய்யினாலே do. அதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதை அப்படிங்கும் போது நம்ம இட், அதங்கிறது இட் மீன் பண்ணுது. சோ டு இட் என்ன செய்யணும், உடனே செய்ய சொல்லியிருக்காங்க. டு இட் நவ். வாக்கியங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. நம்ம பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களாவும் இருக்கு, ரொம்ப ஈஸியானதாவும் இருக்கு. சோ அதை உடனே செய் அப்படின்னு சொல்லும்போது டு இட் நவ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, என்னை போக விடு. என்னை போக விடு, என்னை வாழ விடு, என்னை இங்கிருந்து அனுப்பி விடு. இந்த மாதிரி எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விடு அப்படின்னு வந்தாலே நம்ம லெட் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணணும். சோ விடு அப்படின்னு வந்திருக்கிறதுனால நம்ம இங்க லெட். ஓகே, யாரை விட சொல்லியிருக்காங்க, என்னை. சோ லெட் மீ. லெட் மீ என்னது, போக அப்படிங்கும்போது லெட் மீ கோ. லெட் மீ கோ, என்னை போக விடு அப்படின்னு சொல்றத லெட் மீ கோ. சோ நம்ம விடுன்னு சொன்னாலே என்ன ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா லெட்னு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, என்னை பேச விடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதை எப்படி எழுதணும்னு என்னுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த சென்டென்ஸ் எழுதுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியானதா தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, சத்தமாக பேசு. ஒரு சிலர் வாய்க்குள்ளேயே பேசுவாங்க, அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே கேட்காது. சோ பக்கத்துல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் சத்தமா பேசு, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தமாக பேசு. அப்போ பேசு அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். வெளிப்படையாக பேசு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸ்பீக் frankly அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சத்தமாக பேசுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்பீக் loudly. ஸ்பீக் லவுட்லி. ஓகே, வெளிப்படையாக பேசு அப்படின்னு சொல்லும் போது ஸ்பீக் frankly அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுவே சத்தமாக பேசு அப்படின்னு சொல்லும் போது ஸ்பீக் லவுட்லி. மெதுவாக பேசு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஸ்பீக் ஸ்லோலி. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். நம்ம அந்த சென்டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம வாக்கியங்களை மாத்தி அமைச்சுக்கணும். அடுத்தது பாருங்க, அப்புறமா செய். ஓகே, இப்போ உனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, இதை நீ அப்புறமா செய் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா செய். செய்யினாலே do. அப்புறமா செய்ய சொல்லியிருக்காங்க. சோ அப்ப ஏதோ ஒரு விஷயத்த செய்ய சொல்லியிருக்காங்க. சோ do it. அப்புறமா, அப்புறமா அப்படிங்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு செய்ய சொல்லியிருக்காங்க. சோ இந்த அப்புறமா அப்படின்னு சொல்லும் போது அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லேட்டர். அப்புறமா கால் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்களே, கால் யூ லேட்டர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சோ அப்புறமா அப்படின்னு சொல்லும் போதே நம்ம டு இட் லேட்டர். இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, என்னை மன்னித்து விடு. இது வந்து மிஸ்டேக் பண்ற ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பா இந்த வாக்கியத்தை சொல்லியிருப்பாங்க, என்னை மன்னித்து விடு அப்படின்னு. அது மிஸ்டேக் பண்றவங்கன்னா எல்லாருமே பண்ற விஷயம் தான். ஒரு சிலர் பண்றது சின்ன மிஸ்டேக்கா இருக்கும், ஒரு சிலர் பெரிய மிஸ்டேக்கா பண்ணுவாங்க. சோ மொத்தத்துல நம்ம என்னதான் கேட்போம்,
மன்னிப்பு தான் கேட்போம். என்னை மன்னித்து விடு. இதை எப்படி சொல்றது? இது ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான். ஓகே, என்னை மன்னித்து விடு. இது ரெண்டே ரெண்டு வேர்ட்ல தான் நம்ம எழுத போறோம். மன்னித்து விடு அப்படிங்கறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா forgive. ஓகே, forgive. என்னை அப்படிங்கும்போது forgive me. என்னை மன்னித்து விடு அப்படிங்கிறதுக்கு forgive me. அதுவே நீங்க என்னை மறந்து விடு அப்படின்னு சொன்னா மன்னித்து விடுங்கிறதுக்கு forgive me அப்படின்னு சொல்லி போட்டு, இதுவே என்னை மறந்து விடு அப்படின்னு சொன்னா forget me. ஓகே, forget me அப்படிங்கும்போது என்னை மறந்து விடு. அதுவே என்னை மறக்காதே அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா don't forget me அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க, எனக்கு காட்டு. ஸ்கூல் டேஸ்லயும் சரி, காலேஜ் டேஸ்லயும் சரி, நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறதா இருந்தா இந்த விஷயம் அடிக்கடி என்ன பண்ணிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. எனக்கு காட்டு. பக்கத்துல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு கொஞ்சம் காட்டு அப்படிம்பாங்க. சரியா? எக்ஸாம் ஹால்ல அடிக்கடி பாக்குற ஒரு விஷயம்தான் எனக்கு காட்டு அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காட்டு அப்படிங்கிறத ஷோ, காட்டுங்கிறத ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படிங்கும்போது மீ. எனக்கு காட்டு அப்படின்னு சொன்னா ஷோ மீ. ஓகே, ப்ளீஸ் ஷோ மீ யுவர் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எனக்கு தயவு செஞ்சு உன் பேப்பர் கொஞ்சம் காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம ஷோ மீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வாக்கியங்கள் பாருங்க, இது எல்லாமே ரொம்ப ஈஸியானதா இருக்கு. இரு, இரு, வா, போ, இந்த மாதிரிதான் சொல்லியிருக்காங்க. சோ இது நம்ம ஈஸியா எழுதிடலாம். இந்த வாக்கியங்கள்லாம் நம்ம படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒன்ஸ் நீங்க பார்த்தாலே என்ன செஞ்சலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ அதனால நம்ம இதை ஸ்பீடாவே பார்க்கலாம். அங்கேயே இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இரு அப்படிங்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டே. ஸ்டே. அங்கேயே, அங்கேயே அப்படின்னு சொல்லும் போது தேர். அங்கேயே இரு அப்படின்னு சொல்லும் போது ஸ்டே தேர் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை நீங்க இங்கேயே இரு அப்படின்னு சொன்னா ஸ்டே ஹியர் அப்படின்னு சொல்லணும். அங்கேயே இருன்னு சொன்னா ஸ்டே தேர், இங்கேயே இரு அப்படின்னு சொன்னா ஸ்டே ஹியர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, விலகி இரு. ஓகே, இப்போ ஸ்டே, இது இருங்கிறத ஸ்டே. விலகி, விலகிய நம்ம என்ன சொல்லுவோம், அவே. சோ ஸ்டே அவே. எல்லா விஷயத்திலயும் மூக்கு நுழைக்காத, கொஞ்சம் விலகியே இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸ்டே அவே, விலகியே இரு. நெக்ஸ்ட் வேகமா வா. சோ வா அப்படிங்கறத கம். வேகமாக கம் ஃபாஸ்ட். வேகமா வா, வேகமா நட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கம் ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் தூங்க போ. எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருக்காத, முதல்ல நீ என்ன செய்ய, தூங்க போ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தூங்க போ அப்படின்னு சொல்றத நம்ம என்ன சொல்லணும், போ அப்படிங்கறத கோ. தூங்க அப்படிங்கும் போது ஸ்லீப். சோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ற ப்ரிபோசிஷன் என்ன அப்படின்னா கோ டு ஸ்லீப். ஓகேங்களா? கோ டு ஸ்லீப். தூங்க போ அப்படிங்கறத கோ டு ஸ்லீப். நெக்ஸ்ட் என்னுடன் வா. சோ வானா கம். என்னுடன் அப்படின்னா உடன் அப்படின்னு சொல்லும்போது வித் மீ. உடன் அப்படின்னு சொல்லும்போது வித் மீ. என்னுடன் வா, கம் வித் மீ. அவனுடன் வா, கம் வித் ஹிம். அவளுடன் வா, கம் வித் ஹர். இந்த மாதிரி உடன் அப்படின்னு சொன்னாலே நம்ம வித் போட்டுதான் எழுதணும். சோ என்னுடன் போட்டதுனால வித் மீ அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, உள்பக்கம் பார். பார் அப்படின்னா என்ன சொல்லுவோம், லுக். உள்பக்கம் அப்படிங்கும் போது இன்சைடு. சோ லுக் இன்சைடு. உள்பக்கம் பார் அப்படிங்கறத லுக் இன்சைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் நேராக செல். செல்லுங்கும் போது கோ. ஓகே, செல்னா கோ. நேராக அப்படிங்கும் போது ஸ்ட்ரெயிட். கோ ஸ்ட்ரெயிட். இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு மீனிங் தெரியும். ஓகேங்களா? இது எல்லாமே நம்மளுக்கு தமிழ்ல உள்ள வாக்கியங்கள் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு மீனிங் தெரியும். இதை ஃபார்ம் பண்றது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான வேலை தான். நேராக செல் அப்படிங்கும் போது கோ ஸ்ட்ரெயிட். அடுத்தது என்னை பார். ஓகே, இப்ப கிளாஸ்ல நடத்தும் போது என்ன செய்வாங்க, பேசிட்டே இருந்தாங்கன்னா அங்க என்ன பேச்சு, என்ன பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ என்னை பார் அப்படின்னு சொல்லும் போது என்னை, லெட் மீ. பார் அப்படின்னா சி, லெட் மீ சி. ஓகே, என்னை பார் அப்படின்னா லெட் மீ சி. என்ன கவனி அப்படின்னு சொன்னா லெட் மீ லிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்த வாக்கியத்தை பாருங்க, நீயே பண்ணு. ஒரு சில வேலையை கொடுக்கும் போது இதை கொஞ்சம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டா அதை நீயே பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீயே பண்ணு அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் பண்ணு அப்படின்னாலே இங்க என்னது, ஒரு விஷயத்த செய்யறதை தான் சொல்றது. அதனால நம்ம இங்க என்ன பண்ணணும், டூ இட். பண்ணுன்னு சொன்னாலும் சரி, செய்யின்னு சொன்னாலும் சரி, நீயே செய்ய அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நீயே பண்ணுன்னு சொல்லலாம், நீயே செய்யணும்னு சொல்லலாம். சோ நீயே பண்ணு அப்படிங்கும் போது பண்ணுங்கிறத டூ இட் போட்டோம்.
நீயே அப்படிங்கிறது பொசசிவ் ப்ரோனவுன். ஓகேங்களா? அப்போ இங்க என்ன எழுதணும்? யுவர் செல்ஃப். டூ இட் யுவர் செல்ஃப். நீயே பண்ணு அப்படிங்கிறது டூ இட் யுவர் செல்ஃப். நானே பண்றேன் அப்படின்னு சொன்னா டூ இட் மை செல்ஃப் அப்படின்னு எழுதலாம். அவனே பண்றான் அப்படின்னா டூ இட் ஹிம்செல்ஃப். அவளே பண்றா அப்படின்னா டூ இட் ஹர் செல்ஃப். அடுத்தது பாருங்க, இதை அவனிடம் கொடு. ஓகே, இந்த விஷயம் இதை வந்து அவன்கிட்ட போய் கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் என்னது எழுதணும் அப்படின்னா கொடு. ஓகே, இதை அவனிடம் கொடு. கொடு அப்படிங்க ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்து விடுறாங்க. இதை அவனிடம் கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கொடுங்கும் போது நம்ம கிவ் இட், ஏன்னா அந்த பொருளையும் சேர்த்து தான் எழுதணும். சோ கிவ் இட். கொடு அப்படிங்கும் போது நம்ம இதை சேர்த்து தான் எழுதணும். கொடுங்கிறது கிவ், இட்ங்கிறது இதை. ஓகே, கிவ் இட். அவனிடம் அப்படின்னு சொல்லும்போது டு ஹிம். இதை அவனிடம் கொடு அப்படின்னு சொன்னா கிவ் இட் டு ஹிம். இதை அவளிடம் கொடு அப்படின்னு சொல்றதா இருந்தா கிவ் இட் டு ஹர் அப்படின்னு சொல்லணும். இதை அவர்களிடம் கொடு அப்படின்னா கிவ் இட் டு them. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அதை அவனிடம் இருந்து வாங்கு. ஓகே, நம்ம இதை அவனிடம் கொடு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கோம்? அதை அவனிடம் இருந்து வாங்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கொடுன்னு சொல்லும் போது கிவ் இட் அப்படின்னு நம்ம போட்டோம். வாங்கு அப்படின்னு நம்ம போடும்போது பை இட். ஓகே, கொடுக்கிறதுக்கு கிவ் இட் போட்டோம், வாங்குறதுக்கு பை இட் அப்படின்னு போடுறோம். அவனிடம் இருந்து, சோ ஒருத்தங்கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படிங்கும் போது நம்ம என்ன போடணும்? ஃப்ரம். ஃப்ரம் ஹிம். ஃப்ரம் வந்து ஒரு இடத்துல இருந்து வாங்குறது தான் ஃப்ரம்னு போடுறோம். ஆனா ஒரு இடத்துக்கு கொடுக்கறத நம்ம என்ன போட்டோம் அப்படின்னா டு அப்படின்னு போட்டோம். ஓகே, ஒரு அவன்கிட்ட போய் கொடுக்கறதுக்கு டுன்னு போட்டோம். பட் அவன்கிட்ட இருந்து ஒரு பொருளை நம்ம வாங்கும் போது ஃப்ரம்னு போடுறோம். ஓகே, இந்த ஃப்ரம்மும் டுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை அவனிடம் இருந்து வாங்கு அப்படிங்கிறத பை இட் ஃப்ரம் ஹிம். அதை அவர்களிடம் இருந்து வாங்கு, பை இட் ஃப்ரம் them. அதை அவளிடம் இருந்து வாங்கு, பை இட் ஃப்ரம் ஹர். இந்த மாதிரி நம்ம போடணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, என்னை விவரிக்க விடு. என்ன விவரிக்க விடு, எக்ஸ்பிளைன் பண்ண விடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ விடு அப்படின்னா என்ன சொல்ல? சோ விடு அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். லெட். என்னை அப்படிங்கும்போது லெட் மீ. ஓகே, என்னை விடு அப்படிங்கும்போது லெட் மீ அப்படின்னு போட்டோம். விவரிக்க அப்படிங்கும்போது லெட் மீ எக்ஸ்பிளைன். லெட் மீ எக்ஸ்பிளைன். என்னை விவரிக்க விடு அப்படின்னு சொல்றதுக்கு லெட் மீ எக்ஸ்பிளைன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அதை பற்றி என்னிடம் சொல். ஓகே, அந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், அது என்னன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சீக்கிரட் எல்லாம் கேட்கறதா இருந்தா ரகசியமா கேட்பாங்க. அதை பற்றி என்னிடம் சொல். ஃபர்ஸ்ட் சொல், அதைத்தான் நம்ம எழுதணும். சொல்லுனா டெல் மீ. என்னிடம் சேர்த்து எழுதணும். சோ டெல் மீ. அதை பற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி அப்படின்னு சொல்லும்போது பற்றி அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன வந்துடணும்? அபவுட். எதை பற்றி? அதை பற்றி. சோ அபவுட் இட். டெல் மீ அபவுட் இட். அதை பற்றி என்னிடம் சொல் அப்படின்னு சொல்லும்போது டெல் மீ அபவுட் இட். அவளை பத்தி என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னா டெல் மீ அபவுட் ஹர். அவனை பத்தி என்கிட்ட சொல்லு அப்படின்னா டெல் மீ அபவுட் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள பத்தி என்கிட்ட சொல்லு அப்படின்னா டெல் மீ அபவுட் them அப்படின்னு நம்ம சொல்லணும். சோ அந்த ஆப்ஜெக்ட் என்ன இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, தொடர்ந்து மேற்கொண்டு செய். ஓகே, ஒரு விஷயத்த நல்லா செஞ்சுட்டு இருப்பாங்க, பரவாயில்ல நல்லா செய்யற, இதையே அப்படியே செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்கள அப்ரிஷியேட் பண்ணும்போது இந்த வாக்கியங்களை நம்ம பயன்படுத்துவோம். தொடர்ந்து மேற்கொண்டு செய். தொடர்ந்து மேற்கொண்டு செய் அப்படிங்கும்போது கீப் இட். கீப் இட்னா தொடர்ந்து செய்யறது. ஓகே, கீப் இட் அப்படிங்கும்போது தொடர்ந்து செய்யறது தான் கீப் இட் அப். கீப் இட் அப் அப்படின்பாங்க. கீப் இட் அப், தொடர்ந்து அதை செய் அப்படின்னு சொல்லும்போது சிம்பிளா கீப் இட் அப் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, கதவை மூடு. இந்த கதவை மூடு வந்து ரொம்ப சிம்பிளான வாக்கியம் தான். ஓகே, நீங்க அடிக்கடி பார்த்திருப்பீங்க. கதவை மூடு, இதுக்கு என்ன வரும் அப்படிங்கறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.